மாடு சேர்ந்து பட்டி மேலப்பட்டி பெரியவர் நல்லபடியாக பழனி ஆண்டவர் நல்லதே கொடுப்பார். அந்த மாடு சேர்ந்து பட்டி மேலப்பட்டி பெருகிட்டோம். இது வந்து பால் காசு. இப்போ பறந்த பால் காசு. வணக்கங்கண்ணா. வணக்கம் வணக்கம். இந்த வாரம் சந்தை நிலவரத்தை கொஞ்சம் சொல்ல முடியுங்களா? இந்த வாரம் சந்தை நிலவரம் கொஞ்சம் மாடு நிறைய வந்துருந்துச்சுங்க. இருந்தாலும் வியாபாரம் கொஞ்சம் கம்மி தான். அப்புறம் மாடுகள் நிறைய இருந்துச்சு. நம்ம ஓரளவுக்கு கன்னியாகுமரி அது வேளாங்கண்ணிலேருந்து எல்லாம் வந்திருந்தாங்க. அப்புறம் அவங்களுக்கெல்லாம் ஒரு மாடு ஒரு 7-8 மாடு எடுத்து கொடுத்தோம். இப்போ நம்ம தமிழ்நாட்டிலேருந்து வர்ற கஸ்டமர் ரெகுலர் கஸ்டமர் எல்லாத்துக்குமே எடுத்து கொடுத்துருக்குறோம். ஒரு 15 மாடு என்ன எடுத்து கொடுத்துருக்குறோம். பாதியெல்லாம் வாங்கி அப்படியே அவங்களாம் ஆட்டோவில் வந்தவங்களாம் வாங்கி அப்படியே மேட்லேயே வச்சு அப்படியே ஏற்றி விட்டாச்சு. இங்கே கொண்டு வரல. ஏன்னா இப்போ சேராக இருக்குது, இவ்வளோ தூரம் கொண்டு வர முடியலன்னு சொல்லிட்டு எல்லாம் வாங்கின மாடெல்லாம் அப்போதைக்கு பணம் கொடுத்து பாதி மாடை வீடியோவே எடுக்கல. இல்லை பாதி அப்படியே போயிடுச்சு. இப்போ எல்லாமே எந்த பட்ஜெட்டில் இன்றைக்கி விலை நிலவரம்? இன்றைக்கி ஒரு 40 ரூபாயிலேருந்து ஒரு 80-85 முடி எடுத்துருக்குறோம். இல்லை விலை நிலவரம் சந்தைக்கு பரவாயில்லைங்களான்னு? நல்ல மாடு இல்லைங்க, எல்லாமே சென மாடு காய் வெட்டு அப்படிதான். செனை தான் ஜாஸ்தி, கண்ணு மாடு கம்மி. அதனால இருந்தாலும் ஓரளவுக்கு எடுத்துருக்கோம்னு வச்சுக்கோங்களேன். எல்லா கஸ்டமர்ஸ்லாம் இப்போ வர ஆரம்பிச்சிட்டாங்களா? நெக்ஸ்ட்டு சிவராத்திரிக்கு அதுக்கும் சம்மதம் இல்லைங்க. நம்ம கஸ்டமர் நம்ம தேடி வர்ற கஸ்டமர் நம்மளை தேடி தான் வருவாங்க. அதுக்கு இதுக்கும் சம்மதம். ஏன்னா அடுத்த வாரம் சிவராத்திரி அதே டைம்ல இதுக்கும் சம்மதமே இல்லைங்க. அது போய் பொழைக்கிற வழியை பார்ப்போம். சிவராத்திரி சிவனை கும்பிட்டு உட்காந்து என்ன பண்ணுறது? பொழைக்கிற வழியை பார்த்தா தான் வேலையாகும். அதனால சொல்கிறேன், செய்யும் தொழிலே தெய்வம். சொன்னவே செய்யும் தொழிலே தெய்வம். அதை விட்டுட்டு நம்ம தெய்வத்தை பார்த்துக்கிட்டு உட்காந்தாலும் தெய்வத்தை கும்பிட்ற நேரம் தான் கும்பிட முடியும். எல்லா நேரமும் அதையே பார்த்துக்கிட்டு இருந்தால் இதாகாது. இப்போ காசு வருமானம் வந்து நம்ம பொழைக்க போகிற நேரத்தில் போய் அதை பார்த்துக்கிட்டு பொழப்ப விட்டு போட்டு நம்ம சாமி பார்க்க போனாலும் வேலையாகாது. சாமி பார்க்கறனாலும் சாமி பார்க்க போகணும், பொழைக்கிறனாலும் பொழைச்சாதான் இதாகும். காசு பணம் இருந்தால் தான் சொந்த பந்தமும் வரும். நம்மளும் எதாக இருந்தாலும் ஒரு ஆடம்பரமாக எதுவுமே நம்ம வீட்டுக்கு தேவைகளுக்கு தகுந்த செலவு பண்ண முடியும். அதான் கடவுள் கொடுத்தது இந்த தொழிலை பாரு, நீ முன்னேறுவேன். ஆமாம், கடவுள் கொடுத்து கடவுள் கொடுத்த அருள் அதுதான். இந்த தொழிலை பாரு, உனக்கு செட் ஆகும், இதை வச்சு நீ முன்னேறு. நல்லா இருந்தீங்கன்னா நீ என்னை பார்க்கவே தேவையில்லைன்னு போயிரு. அதாட்டம் இது நம்ம நல்லாவாமல் போட்டு எல்லாரும் ஒரு 10,000 மக்கள் போய் ஒரு கடவுள் கிட்ட எனக்கு அதை கூட இதை கூடன்னு கேட்டால் அந்த கடவுள் எத்தனை பேருக்கு தான் கொடுப்பார்? அதாவது அவர் என்ன கம்ப்யூட்டர் மெமரியா எல்லாத்தையும் ஸ்டோரேஜ் வாங்கி வச்சுக்கிறேன். அதான் உங்களுக்கு ஷெட்யூல் எப்போ வருதோ அப்போ போட்டு கொடுப்பேன். ஆமாம், அது வரும். இருந்தாலும் நம்ம அதை இது பண்ண கடவுள் அதுக்கு கடவுள் கும்பிட்றது நம்ம தப்புன்னு சொல்ல முடியாது. அது நல்ல நேரம் வர நல்ல விஷயம், நல்ல ஒழுக்கமான விஷயங்கள். அது கடவுள் கும்பிட்றது ஒரு பயம் இருக்கும். ஐயோ சாமி கண்ணை குத்திடும், சாமி மேலே சாமி ஏதோ பண்ணிடும் அப்படின்னு ஒரு பயம். ஒரு எப்படி சொல்ல, ஒழுக்கத்துக்கு இதுதான். நம்ம ஒழுக்கமாக இருந்தால் தண்ணி போடுறவங்களாம் பார்த்தா என்ன பண்ணுறாங்க, என்ன சொன்னாலும் கேட்க மாட்டான். கோயிலில் போய் ஒரு ஒன்றுமே இருக்க சிம்பிளாக ஒரு கயிறை கட்டிடுவான். நான் சாமி கயிறு கட்டியிருக்கேன் ஆனால் தண்ணி போட மாட்டேன் அப்படின்னு அந்த ஒரு கயிற்றை நம்புறான். அவனோட மனசை நம்ப மாட்டேங்கிறான், கட்டுப்பாடு நம்புறதில்ல. அதனால் மாலை போட்டப்பெல்லாம் யாரும் குடிக்கிறது கிடையாது. மாலை போடுற கூட இப்போல்லாம் எல்லாம் பீடி குடிக்கிறாங்க, அதை பண்ணுறாங்க இதை பண்ணுறாங்க. அது வேறு கணக்கு. மாலை போடாமல் இப்போல்லாம் கயிறு கட்டின்னு தண்ணி அடிக்கலாம், கயிறு கட்டின்னு அதை ஒரு பொருளையாக பண்ணுறாங்களா. அதெல்லாம் நம்பி இந்த கருத்தை நம்புறாங்க, அவங்களோட மனசை நம்ப மாட்டேங்கிறாங்க. அதுதான் விஷயம். மனசாட்சிப்படி கேட்டாக்க எல்லாம் மனசுதான் கடவுள். போனால் அதே கரெக்டாக நடக்கும். நம்ம மனசு தான் கடவுள். ஆமாம் ஆமாம். வணக்கங்க. வணக்கம். உங்கள் பேருங்க? என் பேர் ஆர் பாலு, நாகை மாவட்டம், கீழூர் தாலுகா, விழுந்தமாவடி கிராமம். எந்த ஊர்லேருந்து வந்திருக்கீங்க? விழுந்தமாவடி, நாகப்பட்டினம் மாவட்டம். நாகப்பட்டினம் மாவட்டம் வந்திருக்கேன். சரி. எத்தனை மணிக்கு வந்தீங்க? நைட்டு 1 மணிக்கு வந்தாங்க. 1 மணிக்கு வந்தீங்க. எத்தனை மாடு எடுத்திருக்கீங்க? ஒரு எங்கள் எல்லாம் மொத்தம் சேர்த்து ஒரு 7-6 மாடு எடுத்துருக்குங்க. 6 மாடு எடுத்திருக்கீங்க. சரி, நீங்கள் எடுத்த மாடெல்லாம் எந்த மாதிரி இருக்குங்க? எல்லாம் கச்சப்பு, செர்ஜி கிராஸ். ஹெச்எஃப், ஜெர்சி கிராஸ் டைப். ஆமாம். என்ன ரேட்டில் எடுத்திருக்கீங்க? எல்லாம் 50,000, 60,000 அந்த ரேஞ்சில் தான் எடுத்துருக்கேன். எந்த மாதிரி நீங்கள் செலக்ட் பண்ணியிருக்கீங்க? அதாவது மணியண்ணை பார்த்து செலெக்ஷன் பண்ணி கொடுத்தாரு. என்ன ரேட்டுக்கு வேணும்னு நான் சொன்னாங்க, அவரை பார்த்து செலெக்ஷன் பண்ணி கொடுத்துட்டாரு. அவரை செலெக்ஷன் பண்ணி கொடுத்தாரு. ஆமாம். சரிங்க. நீங்கள் முன்னாடி மாடு வச்சுருக்கீங்களா? முன்னாடி மாடு இருக்குது. எத்தனை இருக்குங்க? ஊரில் ஒரு 5 மாடு இருக்குது. 5 மாடு இருக்குது. நீங்கள் ஏதாவது பால் உற்பத்தி என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? பால் உற்பத்தி சொசைட்டிக்கு ஊற்றுறங்க. சொசைட்டிங்களா? என்ன விலையில் போயிட்டு இருக்குங்க? லோக்கல் சேல்ஸுக்கு 32-33 போயிட்டு. 32-33ங்களா? சரிங்க, நன்றிங்க. ரொம்ப நன்றி.
தவிடு புண்ணாக்கெல்லாம் போட வேண்டாம். பச்சை தண்ணி மட்டும் வைங்க. பச்சை தண்ணி மட்டும் ஃப்ரீயாக பெருசாக கட்டி விட்ருங்க. இப்படி 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 பெருசாக கட்டி விட்ருங்க. வீட்டில் தானா, வீட்டில் ஃப்ரீயாக கட்டி விட்டீங்கன்னா ஆடல் பாலாம் அது எங்கேயும் சுற்றி கொஞ்சம் கால் வலிக்கு நல்லா படுத்துருக்கும். அப்புறமேட்டு நாளைக்கு வந்து வேலை செய்யுங்க. அதெல்லாம் நாளைக்கு வைங்க. இப்போ போன சலுப்புக்கு வந்து வெறும் பச்சை தண்ணி மட்டும் வைங்க. அப்புறம் வைக்கப்புல் போடுங்க. மாடு மேலே மாடு சேர்ந்து பட்டி மேலே பட்டி பெருக்கி வரட்டும். அப்படியே கொஞ்சம் இன்னொன்று